ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் எக் லாலிபாப் தான் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். சூப்பர் அண்ட் சிம்பிளான மனடி இஃப்தார் ஸ்நாக்ஸ் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு இன்க்ரீடியன்ஸே மொத்தம் இவ்வளோ தான். ஒரு 2 பாயில்டு எக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரேட்டரில் கிரேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டெம் அளவுக்கு மல்லி இலை எடுத்து அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒன்று படுற மாதிரி நல்லா கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இருக்கிற அதே பதத்துலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பால்ஸ் மாதிரி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு குட்டியாக பால் மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் இதுக்குள்ளே சீஸை கூட ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் இங்கே சீஸ் எதுவும் ஸ்டஃப் பண்ணாமல் ப்ளைன் எக் லாலிபாப் தான் பண்ணுறேன். எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி உருட்டி வச்சதுக்கப்புறம் ஒரு கப்பில் மைதா பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. மாவு தோசைக்கு ஊற்றுற மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஸோ அதில் ஒரு டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ஒரு டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லா பால்ஸையும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். உள்ள மசாலா எதுவும் அதிகமாக வேகிறதுக்கான மசாலா கிடையாது. ஸோ ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சுட்டு சீக்கிரமாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட டூத் பிக் இருந்துச்சுன்னா அதை இதில் இந்த மாதிரி குத்தி டெக்கரேட் பண்ணிக்கோங்க.